சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான கன்னி ராசியில கேது பகவானோட இணைஞ்சு உட்கார போறார். இது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இவ்வளவு நாளா கேது பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில தனிச்சு இருந்த காரணத்தாலதான் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத கேது பகவான் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு பக்கம் கண்டக சனி உங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே வந்தது. இன்னொரு பக்கம் கேது பகவான் 2வது வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காத மாதிரி நிறைய தகிடுதத்தம் விளையாட்டுகளை போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல கேதுவோட சூரிய பகவான் இணையறதால கேது பகவானோட ஆட்டத்துக்கு சூரிய பகவான் முற்றுப்புள்ளி வைக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். நீங்க ஒருத்தர் புரிஞ்சிக்காம ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்புல இருந்தாலும் அந்த வெறுப்புகளை இந்த சூரியன் கேது சேர்க்கை கண்டிப்பா விரட்டி அடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒருத்தர் புரிஞ்சுக்க கூடிய ஒரு அற்புதமான சூழலையும் இந்த சூரியன் கேது சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகளே இருக்காதா, குடும்பத்துல முழுக்க மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா கடந்த காலங்கள மாதிரி நீங்க 2 பேருமே பிடிவாதமா இருந்து அந்த சண்டையை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க கோபமா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கண்டிப்பா விட்டு கொடுத்து போவாங்க. அவங்க கோபமா இருக்காங்க அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சூரியன் கேது சேர்க்கை கட்டாயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாசத்துல குடும்ப பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள்ல இருந்து முழுமையா மீண்டு வர போறீங்க. மறுபடியும் உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் நீங்க கவனம் செலுத்த போறீங்க. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச தோல்விகளை எல்லாம் மறந்துட்டு திரும்பவும் உங்களோட லைஃப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் இணையும் போது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பண தட்டுப்பாடுகள் எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, என்னடா இது நம்ம இவ்வளவு கடனை வாங்கி வச்சிட்டோமே அப்படின்னு நீங்க கவலைப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்காது. இதை விட பெரிய கடன் பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு கடனா ரொம்ப ஈஸியா நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க போறீங்க, உற்சாகமா இருக்க போறீங்க. கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம எதிர்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம எப்படி முன்னேற போறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை இந்த மாதத்துல நீங்க கண்டிப்பா போடுவீங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்க புதிய தொழில்களையோ அல்லது புதிய வருமான வாய்ப்புகளையோ கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த புரட்டாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால பெரிய அளவுல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. உங்களோட தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு தாராளமாவே கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் யோகங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு இல்ல அப்படின்னாலும் உங்களோட கடின உழைப்புக்குண்டான பலன் அப்படிங்கிறது கை மேல கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா புதன் பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியில உட்கார்ந்திருப்பார். புரட்டாசி 7ஆம் தேதி உங்களோட 2வது வீடான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் கேதுவோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி உங்க ராசிக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசிக்கு பயிற்சியாகி புதன் பகவான் துலா ராசியில சஞ்சாரம் பண்ணுவார்.
அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் 7 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காம நீங்களே அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் 90% சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதன் பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால எந்த வகையிலுமே நீங்க தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாதத்தோட முதல் 7 நாட்களும் நீங்களே முடிவெடுங்க. நண்பர்கள் கிட்டயோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்டயோ ஆலோசனைகளை கேட்காதீங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ ஆலோசனைகளை கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதே நேரம் புரட்டாசி 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவான் உங்களோட 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆவார் அப்படிங்கறதால 7ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்திலுமே ஒண்ணு உங்க வாழ்க்கை துணையை கேட்டு முடிவுகளை எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பெற்றவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விதமான முன்னேற்றத்தை மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான துலா ராசியிலையும், மாதத்தோட கடைசியில அதாவது புரட்டாசி 26ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிக்கு 4வது வீடான விருச்சிக ராசியிலையும் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் 3வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் 25 நாட்களும் தொழில்ல நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களே எதிரியா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமாவே தொழில நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா உங்களோட ரத்த சொந்தங்கள் மூலமா தொழில ஒரு சில ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் 25 நாட்கள்ல இருக்குது. அதனால நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களோட ரத்த சொந்தமாவே இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான பொறுப்புகளை நீங்க அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது உங்களோட கிரக அமைப்புகள் சரியில்லாததால நீங்க ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு குழப்பமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொந்தத்துல வரன் பார்க்கலாமா, அப்படி இல்லைன்னா அசல்ல வரன் பார்க்கலாமா அப்படிங்கறதுலயே உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்படும். ஒரு சில வரன்கள் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் அப்படின்னாலும் அந்த வரன்களை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் கட்டாயமா ஏற்படும். நீங்க தெளிவா ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை குழப்பி விட்டுருவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சரியான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள மொத்தமா குழப்பி விட்டுருவீங்க. ஆக மொத்தத்துல இந்த புரட்டாசி மாதம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு குழப்பமான ஒரு மாதமாவே இருக்க போகுது. எந்த ஒரு தெளிவான முடிவையும் இந்த மாதத்துல உங்களால எடுக்க முடியாது. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உச்சக்கட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா புதன் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் 7 நாட்களும் படிப்பு மேல உங்களுக்கு இருந்துட்டு வந்த வெறுப்புகள் முழுமையா விலகும். படிச்சு நாம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஒரு சில சிம்மராசி மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்துல எடுப்பீங்க. எதிர்காலத்துல நம்ம என்ன மாதிரியான சாதனைகளை செய்யணும், என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுல கூட ஒரு சில தெளிவான முடிவுகளை இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க. அடுத்ததா சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த ஒரு மாதமா இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல கட்டாயமா இருக்கும். ஒரு சில சிம்மராசி பெண்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலமாவே அதிக அளவிலான அலைச்சல்களை இந்த புரட்டாசி மாசத்துல கட்டாயமா சந்திப்பீங்க. அதே சமயம் இந்த அலைச்சல்கள் மூலமா உங்களுக்கு பண இழப்போ அல்லது பண நெருக்கடியோ ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். முக்கியமா ஒரு சில சிம்மராசி பெண்களுக்கு இந்த அலைச்சல்கள் மூலமா மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.